3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களையே இணை இணைப்பில் இயக்குதல் மற்றும் சிங்கரனைஸ் செய்தல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்விளக்க பாடக்காணொளியில் ஒரு மின் பணியாளர் எவ்வாறு இணை இணைப்பை இயக்கி 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்கரனைஸ் செய்கிறார் என்பதை காண்போம். நோக்கங்கள். இப்பயிற்சியின் முடிவில் நீங்கள் திறம்பெற இருப்பவை: 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களின் பெயர் பலகையின் விவரங்களை பார்த்து விளக்கம் பெறுதல். ஒளிராத விளக்கு முறையில் 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்கரனைஸ் செய்து ஆய்வு செய்தல். ஒளிராத விளக்கு மற்றும் ஒளிரும் விளக்கு முறையில் 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்து ஆய்வு செய்தல். சிங்க்ரனோஸ்கோப் முறையில் 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்து ஆய்வு செய்தல். கருவிகள். பயிற்சியாளர் கருவி பெட்டி 1. மூவின் அயர்ன் வோல்ட்மீட்டர் 0 முதல் 500 வோல்ட் 2. ஃப்ரீக்வன்சி மீட்டர் 45 முதல் 50 முதல் 55 ஹெர்ட்ஸ் 1. பேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் 1. சிங்க்ரனோஸ்கோப் 1. சாதனங்கள். 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்கள் 5 கிலோ வோல்ட் ஆம்பியர் 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் பிரைம் மூவருடன் இணைந்தது வேகக்கட்டுப்பாட்டை மாற்றியமைத்தல் 2. ரியோஸ்டாட் 150 ஓம்ஸ் 1 ஆம்பியர் 1. பொருட்கள். டிபிஐசி ஸ்விட்ச் 16 ஆம்பியர் 500 வோல்ட் தேவையான அளவு. ஐசிடிபி 16 ஆம்பியர் 250 வோல்ட் 1. ஐசிடிபி 16 ஆம்பியர் 500 வோல்ட் 2. 100 வாட் 250 வோல்ட் லேம்ப்கள் 6. இணைப்பு வயர் தேவையான அளவு. செய்ய வேண்டிய வேலை 1. ஆல்டர்னேட்டர்களின் பெயர் பலகை விவரங்களை பார்த்து விளக்கம் பெறுதல். 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களின் பெயர் பலகை விவரங்களை பார்த்து கேட்டறியவும். ஆல்டர்னேட்டர்களின் விவரங்களை அட்டவணை 1இல் பதியவும். பெயர் பலகை விவரங்கள். 2 ஆல்டர்னேட்டர்களின் நிர்ணயிக்கப்பட்ட வோல்டேஜ் சமமாக இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய வேலை 2. ஒளிராத லேம்ப் வகையில் 2 ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்தல். பேஸ் சீக்வன்ஸ் இண்டிகேட்டர் மீட்டரை பயன்படுத்தி மெயின் பஸ் பார் லைனின் பேஸ் சீக்வன்ஸை டெஸ்ட் செய்யவும். பிரைம் மூவரில் இணைக்கப்பட்ட ஆல்டர்னேட்டரின் வெளி மற்றும் உள் ஏற்பாடுகள், டிபிஐசி மெயின் ஸ்விட்ச், வோல்ட் மீட்டர்கள், ஃப்ரீக்வன்சி மீட்டர்கள் மற்றும் தொடர் இணைப்பிலுள்ள லேம்ப் ஆகியவைகளை அமைத்து இணைக்கவும். பேஸ் சீக்வன்ஸ் சரியாக இருப்பதை உறுதி செய்த பிறகு இன்கமிங் ஆல்டர்னேட்டரின் மெயின் ஸ்விட்சை ஆன் செய்யவும். ஆல்டர்னேட்டர் 2 மெயின் ஸ்விட்சை ஆஃப் நிலையில் வைக்கவும். முதல் ஆல்டர்னேட்டரை துவக்கி ஓட வைத்து நிர்ணயிக்கப்பட்ட வோல்டேஜ் அளவுக்கு அதிகரிக்கச் செய்யவும். பேஸ்களுக்கு இடையேயுள்ள லைன் வோல்டேஜ் அளந்த பிறகு ஆல்டர்னேட்டர் 1 அண்ட் ஃப்ரீக்வன்சியை அளக்கவும். வோல்ட்மீட்டர்களின் அளவுகளை அளந்து அட்டவணை 2இல் பதியவும். ஆல்டர்னேட்டர் 2ஐ துவக்கி ஓட வைத்து நிர்ணயிக்கப்பட்ட வோல்டேஜ் வரை அதிகரிக்கச் செய்யவும். ஆல்டர்னேட்டர் 2 லைன் வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீகுவன்சியை அளந்து அளவுகளை அட்டவணை 3இல் பதியவும். இரண்டு லேம்பர் நிலையை டெஸ்ட் செய்யவும். வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி சமமாக இருந்தால் லேம்ப்கள் ஒளிராத நிலையில் வரும். ஒளிர ஆரம்பிக்கும் 2 ஆல்டர்னேட்டர்களின் வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி சமமில்லை என்றால் லேம்ப்கள் சிமிட்டும். ஆல்டர்னேட்டரின் 2இல் ஃபீல்ட் எக்ஸைடேஷன் மின்னோட்டத்தை சரிசெய்து ஆல்டர்னேட்டர் 2 வோல்டேஜை சமமான அளவு நிலைக்கு கொண்டு வரவும். விளக்குகள் ஒளிர்வதை டெஸ்ட் செய்யவும். இதுவரை லேம்ப்கள் சிமிட்டிக்கொண்டே இருந்தால் ஃப்ரீக்வன்சியானது சமமான அளவில் இல்லை எனலாம். ஆல்டர்னேட்டர் 1 ஃப்ரீக்வன்சியை அதே சமமான அளவில் கொண்டு வர வேண்டும். ஆல்டர்னேட்டர் 2 பிரைம் மூவரின் வேகத்தை சரிசெய்து ஆல்டர்னேட்டர் 1 அதே ஃப்ரீக்வன்சி அளவுக்கு கொண்டு வரவும். இப்பொழுது எல்லா லேம்ப்களும் ஒளிரும். பிறகு ஒரே நேரத்தில் ஒளிராத நிலைக்கு வரும்.
சிங்க்ரனைஸ்க்கு எல்லா நிலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டது என இது எடுத்துக்காட்டுகிறது. எல்லா லேம்களும் ஒளிராத நிலையில் இருக்கும்போது ஆல்டர்னேட்டர் 2 அண்ட் மெயின் ஸ்விட்சை ஆன் செய்யவும். பொதுவான லோட்டை 2 ஆல்டர்னேட்டர்களும் ஸ்விட்ச் ஆன் செய்யவும். 2 ஆல்டர்னேட்டர்களுக்கும் லோட்டை சமமாக பங்கிட்டுள்ளதை சரி பார்க்கவும். இதனை உங்கள் பயிற்றுனரிடம் காண்பித்து சரிபார்த்துக் கொள்ளவும். செய்ய வேண்டிய வேலை 3 லேம்ப் ஒளிராது இருத்தல் மற்றும் ஒளிருதல் வகையை பயன்படுத்தி 2-3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்தல். பேஸ் சீக்குவன்ஸ் இண்டிகேட்டரை பயன்படுத்தி மெயின் பஸ் பார் லைன்களின் பேஸ் சீக்வன்ஸை டெஸ்ட் செய்யவும். பிரைம் மூவருடன் உள்ள ஆல்டர்னேட்டர் 1 மற்றும் 2 ஆல்டர்னேட்டரின் ஏற்பாட்டின் அமைப்பு TPIC ஸ்விட்ச் லேம்களின் இணைப்பை இணைக்கவும். 2 ஜோடி லேம்களை 2 பேஸுக்கு இணை இணைப்பிலும் 1 பேஸில் லேம்களின் ஜோடிகள் வோல்ட் மீட்டர்களுக்கும் மற்றும் ஃப்ரீக்வன்சி மீட்டர்களுக்கும் தொடர் இணைப்பில் உள்ளது. பேஸ் சீக்வன்ஸ் சரியாக இருப்பதை உறுதி செய்த பிறகு இன்கமிங் ஆல்டர்னேட்டரின் மெயின் ஸ்விட்சை ஆன் செய்யவும். முதல் ஆல்டர்னேட்டரை துவக்கி ஓட வைத்து நிர்ணயிக்கப்பட்ட வோல்டேஜ் அளவுக்கு அதிகரிக்கச் செய்யவும். பேஸ்களுக்கு இடையேயுள்ள லைன் வோல்டேஜ் அளந்த பிறகு ஆல்டர்னேட்டர் 1 அண்ட் ஃப்ரீக்வன்சியை அளக்கவும். வோல்ட்மீட்டர்களின் அளவுகளை அளந்து அட்டவணை 2 இல் பதியவும். அளவுகளை அட்டவணை 4 மற்றும் 5 இல் பதியவும். லேம்களின் நிலையை பார்க்கவும். வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி சமமாக இருந்தால் லேம்ப் 1 ஜோடி ஒளிராது மற்றும் 2 ஜோடி ஒளிரும். 2 ஆல்டர்னேட்டர்களின் வோல்டேஜை மற்றும் ஃப்ரீக்வன்சி சமமில்லை எனில் லேம்ப்கள் நிலையான வெளிச்சத்தை கொடுக்காமல் சிமிட்டும். வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி சமமில்லை எனில் செய்ய வேண்டிய வேலை 2 அண்ட் செயல்முறை 10 - 12 வரை உள்ளதை திரும்ப செய்யவும். ஆல்டர்னேட்டர் 1 இல் உள்ளதைப் போல் அதே அளவுக்கு வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சியை கொண்டு வரவும். எல்லா நிலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால் எல்லா லேம்ப்களும் சிமிட்டாது மற்றும் 1 ஜோடி லேம்ப்கள் ஒளிராது, மேலும் மற்ற 2 ஜோடி லேம்ப்கள் ஒரே நேரத்தில் ஒளிரும். லேம்ப்கள் ஒளிரும் நிலையில் ஆல்டர்னேட்டர் 2 அண்ட் மெயின் ஸ்விட்சை மூடவும். இப்பொழுது 2 ஆல்டர்னேட்டர்களும் சிங்க்ரனைஸ்டு இணை இணைப்பு செய்யப்பட்டுள்ளது மற்றும் மின்பளுவை பகிர்வு செய்ய தயாராக உள்ளது. 2 ஆல்டர்னேட்டர்களுக்கு பொதுவாக மின் லோடுடை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். 2 ஆல்டர்னேட்டர்களுக்கும் மின் லோடு சமமாக பங்கீடு செய்துள்ளதை சரிபார்க்கவும். செய்ய வேண்டிய வேலை 4 சிங்க்ரனஸ்கோப்பை பயன்படுத்தி 2 ஆல்டர்னேட்டர்களை இணைத்தல். படமில் காட்டியுள்ளபடி மின் கருவிகளை சேகரிக்கவும். மின் சாதனங்களையும் மற்றும் மின் கருவிகளையும் இணைக்கவும். குறைவான எக்ஸைடேஷனில் இன்கமிங் ஆல்டர்னேட்டரை ஆல்டர்னேட்டர் 2 துவக்கவும். பஸ் பார் ஸ்விட்ச் S1 ஐ மூடவும். பஸ் பார் வோல்டேஜ் V1 மற்றும் இன்கமிங் வோல்டேஜ் V2 கவனிக்கவும். V1 equal to V2 வரும் வரை இன்கமிங் ஆல்டர்னேட்டரின் எக்ஸைடேஷனை சரி செய்யவும். சிங்க்ரனைஸ்கோப்பின் முள்ளை சரிபார்க்கவும். ஆல்டர்னேட்டர் வேகத்தை சரி செய்யவும். அது வேகமாக காட்டினால் சிங்க்ரனைஸ்கோப்பை கவனித்துக் கொண்டே இன்கமிங் இயந்திரத்தின் வேகத்தை படிப்படியாக குறைக்கவும். சிங்க்ரனைஸ்கோப்பின் முள் குறைந்தபட்ச அசைவு வரும் நிலையில் இன்கமிங் ஆல்டர்னேட்டரின் வேகத்தை சரி செய்யவும். 0 நிலையில் மற்றும் சிங்க்ரனைஸ்கோப் முள் ஒரே நிலையில் இருக்கும்போது சிங்க்ரனைசிங் ஸ்விட்ச் S2 ஐ தேர்வு செய்யவும். ரீகேப். இன்று நீங்கள் பயின்றிருப்பது 2 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களின் பெயர் பலகையின் விவரங்களை பார்த்து விளக்கம் பெறுதல். ஒளிராத விளக்கு முறையில் 2 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்து ஆய்வு செய்தல். ஒளிராத விளக்கு மற்றும் ஒளிரும் விளக்கு முறையில் 2 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்து ஆய்வு செய்தல். சிங்க்ரோனோஸ்கோப் முறையில் 2 3 பேஸ் ஆல்டர்னேட்டர்களை சிங்க்ரனைஸ் செய்து ஆய்வு செய்தல்.
இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.